Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க பத்தியை படித்து பார்த்து கீழ்காண வினாக்களுக்கு விடையளின்னு ஒரு வினா இருக்கு உங்களுக்கு இல்லையா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். அது ரொம்ப சிம்பிளானது தான். இருந்தாலும் மாடலுக்காக ஒரு 2 கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு அந்த வகுப்புல இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வினா பாருங்களேன். நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம நலமா இருக்கணும்னா நம்ம எத்தனை வேளை நம்ம சிற்றுண்டி உண்ண வேண்டும்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ அதை நம்ம மேல கொடுத்துருக்கோம். அந்த பத்தியை படித்து பார்த்து நம்ம ஆன்சர் எழுதணும். பாருங்க, நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டி. எத்தனை வேளை? 2ங்கிறத நமக்கு சரியான ஆப்ஷன். அந்த 2 சரியா? அப்ப ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதை நம்ம அதுல படிச்சு பாருங்களேன். 3வது லைன்ல இருக்கு பாருங்க. இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது. அப்ப அந்த குளிர்ச்சியானங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர். அப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ அது நமக்கு அடுத்ததுல படிச்சு பாருங்க. மதிய உணவில் காய்கறிகள், கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்துக் கொள்ள வேண்டும். அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும். இப்ப காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இருக்கு. இப்ப நமக்கான கேள்வி என்னன்னா, உணவில் அதிக அளவுங்கிறத நமக்கான குழுவே. அப்ப அதிக அளவு சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா காய்கறிகள். இப்ப நம்ம போன வினாவுக்கு குறிச்ச அடுத்த லைன்லயே இருக்கு பாருங்க. மதிய உணவில் காய்கறிகள், கீரைகள். அது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இருக்கு. ஆப்ஷன் டி அதான் சரியான விடை. அடுத்து பாருங்கம்மா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, வினாவை ஃபுல்லா அந்த பத்தியே ஃபுல்லா ஒரு டைம் படிச்சிருங்க. முழுவதும் ஒரு டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வியை படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை நம்ம ஆப்ஷன்ல பார்த்துக்குங்க. அந்த பத்திலேயே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதிங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். ஒவ்வொரு டைம் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா விட்டுருவீங்க டென்ஷன்ல, பதட்டத்துல. அதனால பத்தியை முழுவதும் ஒரு நட படிச்சு பொருளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேள்வியை படிச்சு அதுக்குள்ள ஆன்சரை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்க, தவிர்க்க வேண்டிய உணவு எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்ப நம்ம படிக்கும் போதே நம்ம படிச்சிட்டோம் அத பத்தியில. தவிர்க்க வேண்டிய உணவு எது? உப்பையும் காரத்தையும், மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இருக்கு. காரமான உணவு. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, உடல் நலம் பேணும் வழிமுறைகளுள் ஒன்று நேரம் மாறி உண்ணுதல், இரவு மட்டும் உண்ணுதல், சரியான நேரத்திற்கு உண்ணுதல், பகல் நேரம் உண்ணுதல். இதுக்கான ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்ப அடுத்த வினாவுக்கு போகலாமா? அடுத்த பத்தியை படிச்சு பார்த்துட்டு அடுத்த வினாவுக்கு போகலாம். அடுத்த பத்தி பாருங்க. பாருங்க, தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் வினாவே அதுதான். தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதி எது? திருக்குற்றாலம். ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் லைன்லயே நமக்கு வந்துருச்சு பத்தியில. அடுத்த வினா பாருங்க, பத்தியில் இடம்பெற்றுள்ள மரங்களின் பெயர்களை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? பத்தியில் இடம்பெற்றுள்ள மரங்களின் பெயர்களை கூறுக அப்படின்னு இருக்கு. அப்ப கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும். கோங்கும் வேங்கையும்ங்கிறது மரம். குரவும் முல்லை அப்படிங்கிறது மலர். அதனால அது கிடையாது. நமக்கானது மரம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்ப கோங்கும் வேங்கையும் ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் பாட்டிசிக்கும் உயிரினம் எது? தமிழ்நாட்டில் பாட்டிசிக்கும் உயிரினம் எது? அது எல்லாருக்குமே தெரியும், வண்டுகள். ஆனா இதுல பத்தில எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, கோலமயில் தொகை விரித்து ஆடுமான், தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும். அப்ப வண்டுகள் தான் பாட்டிசைக்கும். ஆப்ஷன் சி. அருவியினின்று சிதறும் நீர் திவலைகளுக்கு கூறப்பட்ட உவமை யாது? இருக்கு பாருங்க ஆன்சர்ல. அத்தகைய மலையினின்று விரைந்து வழிந்து இறங்கும் வெள்ளறிவு வட்ட சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர் திவலைகள் பாலாவி
போர் பறந்து எங்கும் மஞ்சனோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும். அப்ப எதோட உவமை கேட்டிருக்காங்க அப்படின்னா பாலாவி. பாலாவி போர் பறந்து எழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழவும் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்ப பாலாவி போர் இதுல உவமை தான் கேட்டிருக்காங்க. மஞ்சள் இருக்கு, அதை சேர்க்க கூடாது நாம. ஏன்னா அது இதுல போர் போல அப்படிங்கிறது உவமை. அப்ப நமக்கு பாலாவி போல அப்படிங்கறத நமக்கு சரியான உவமை. ஆப்ஷன் பி. அடுத்த வினா, பத்தியில் இடம்பெற்ற மலர்கள் பெயர் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். மரத்துக்கு பக்கத்திலேயே இருந்துச்சு. கோங்கும் வேங்கைக்கு அடுத்த லைன்லயே இருக்கு பாருங்க, குரவமும் முல்லையும் இருக்கா, அதுதான் சரியான விடை. ஆப்ஷன் இதுல ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க. அவ்வளவுதாம்மா. நம்ம பத்தி வினா ரொம்ப சிம்பிளா ஆன்சர் எடுத்துடலாம். ஓகே, அடுத்த வகுப்புல பார்ப்போம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.